இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎன்சி மிஷினில் இந்த மாதிரி ஆஃப்செட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆஃப்செட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இந்த ஆஃப்செட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸுன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் பேராமீட்டர் ரைட் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் டிவி செக் இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்புட் கோட், இன்புட் யூனிட், ஐடிஓடி சேனல் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் நம்பர், ப்ரோக்ராம் ஃபார்மேட், அப்புறம் சீக்வன்ஸ் ஸ்டாப் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் இந்த கர்சர் கீயை யூஸ் பண்ணிவிட்டு டவுனில் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பார்ட் டோட்டல் அப்படி இருக்கும். இந்த பார்ட் டோட்டல் வந்து எதுக்குன்னா, இது வரைக்கும் எவ்வளோ ஜாப் வந்து இந்த மிஷினில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஓவராலாக இந்த மிஷினில் எத்தனை ஜாப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கவுண்டிங் இதை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. நம்மளால் இந்த பார்ட் கவுண்ட் ரெக்யூர்டு பார்ட் கவுண்ட்டை மட்டும்தான் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த நம்பரை நம்மளால் மாற்றிக்க முடியாது. அதுக்கப்புறம் பவர் ஆன் டைம்னு ஒன்று இருக்கும். இந்த பவர் ஆன் டைம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மிஷின் வந்து இப்போது எவ்வளோ நாள் ஓடி இருக்குது அப்படின்றத தான் இது வந்து கால்குலேட் பண்ணும். இதையும் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம செகண்ட்ஸில் விற்கிறோம் அப்படின்னா, அவங்க இந்த வேல்யூ, இந்த எவ்வளோ நேரம் இது பவர் ஆனில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் எவ்வளோ ஜாப் ஓட்டியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம மிஷின் வாங்குவாங்க. அதுக்காக இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து இது பாருங்கள், இவ்வளோ ஹவர்ஸு மினிட்டு 23 மினிட்ஸு ஓடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போனா இதுக்கு லைஃப் இருக்கும் இவ்வளோ. இப்போ இந்த டிஸ்பிளே லைஃபு, அதுக்கப்புறம் மிஷினோட கெப்பாசிட்டி, மோட்ரு வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது அப்படின்ற எல்லா கால்குலேஷனும் இதை வச்சு பண்ணிடுவாங்க. மிஷின் வந்து பவர் ஆனில் இருக்கிற டைம் எல்லாமே இதில் ஓடிட்டுருக்கும். இதோட லைஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த கவுண்டிங்கு. இப்போ நம்ம செகண்ட்ஸில் மிஷின் வாங்கும்போது இந்த இதை தான் பார்த்துக்கணும், எவ்வளோ நேரம் நம்ம மிஷின் ஆனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிஷின் ஓடாமல் நம்ம ஐடியில் வச்சுருக்க டைமில் இந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்படி ஆஃப் பண்ணி வைக்கும்போது நமக்கு இந்த லைஃப் அதிகமாகும். இந்த லைஃப் வந்து கூடாமல் இருக்கும். நமக்கு வந்து மிஷினை வந்து அதிக நாள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரன்னிங் டைம்ன்றது ஜாப் இப்போ ரன் பண்ணுற அந்த டைமு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டிங் டைமு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி, கட்டிங் ஸ்டோக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, ஐடியல் டைம் எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியானது. அதுக்கப்புறம் ஃப்ரீ பாஸ் சைக்கிள் டைம், அதுக்கப்புறம் இந்த டேட்டு டைமு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தேவையான மாதிரி மாற்றிக்க முடியும். இது எல்லாமே மாற்றுறது எப்படின்னா, இதில் மோட் செலெக்ஷனில் வச்சுட்டு இப்போ எம்டி மோடில் வச்சுக்கணும். மோட் செலெக்ஷனில் எம்டி மோடில் வச்சுட்டு இப்போ இந்த இதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டீட்டெயிலை வந்து நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 28ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்ட் கோட் நம்பரில் 28ன்னு வரணும் அப்படின்னா நான் இதை வச்சுட்டு இங்கே டேரெக்டாக இங்கே இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனை நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வந்து 28ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த மோட் செலெக்ஷன் நீங்கள் வைக்காமல் நீங்கள் வந்து வேறு மோடில் இருக்குது, இல்லைனா ஆட்டோ மோடில் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பாருங்கள் ராங் மோடுன்னு வந்துடும். அது வந்து இன்புட் ஆகாது. அதனால் இந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த செட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.